أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரின் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமையை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். அதை அடையும் வரை ஆயுள் நீட்டப்பட்டிருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமையிலும் எந்த சபையை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த நாளை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான், அந்த சபையிலே நாம் எல்லோரும் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த முதலாவதும் கடைசியுமாக ஹஜ்ஜில் நமக்கு செய்த ஒரு சில உபதேசங்களை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். மதீனாவில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி வருஷம் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி மக்களை, என்னோடு சேர்ந்து நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகுங்கள், ஹஜ்ஜை எவ்வாறு செய்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு சென்றார். அவ்வாறு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்துகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது சம்பந்தமான பல வழிகாட்டல்களை நபித்தோழர்களுக்கு வழங்கியதோடு அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகளில் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகின்ற அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் தன்னுடைய 23 வருட பிரச்சாரத்தின் சாராம்சமாகவும் மக்களை நெறிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அழகான பல செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே ஞாபகம் ஊட்டினார். அவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மக்களிடத்திலே ஞாபகம் ஊட்டிய ஒரு சில செய்திகளையும், பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜின் போது ஞாபகப்படுத்திய ஒரு சில செய்திகளையும் உங்களிடத்திலே முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த செய்திகள்
நமக்கென்று அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த அந்த உத்தம தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி கட்டத்திலே நம்மோடு பேசிய ஒரு சில தகவல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்துக்கு முன்னால் நின்று அதற்கு பின்னால் உரையாற்றவில்லை. அவ்வளவு திரளான மக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உபதேசமும் அதற்கு பின்னால் செய்யவில்லை. எனவே அந்த உபதேசத்தை அல்லாஹுடைய தூதரும் தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான உபதேசமாக எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே ஒரு சில கருத்துக்களை, மிக முக்கியமான செய்திகளை பதிய வைத்து விட்டு சென்றார்கள். அவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதிய வைத்த அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாள் இன்னும் ஓரிரு தினங்களிலே நம்மிடத்திலும் வர இருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளை பொறுத்த மட்டில் துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாகவும் அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்துக்குரிய காலமாகவும், அந்த காலத்திலே செய்யப்படுகின்ற இபாதத்துகள் ஏனைய காலங்களிலே செய்யப்படுகின்ற இபாதத்துகளை விட அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பத்துக்குரியதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த காலங்களில், அந்த 10 நாட்களிலே ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்திலே மிகச் சிறப்புக்குரிய அந்த நாளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு முக்கியமான வாக்குறுதி தான், இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு, அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செய்து கொள்ளக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய தினத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள், அந்த அரஃபாவுடைய தினத்தில் மக்காவுக்கு சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை செய்து அந்த ஹஜ்ஜுடைய ஒரு பகுதியாக அரஃபாவிலே தரித்து அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நிற்கக்கூடிய அந்த ஹாஜிகள் என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களிலும் அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளாக ரப்புல் ஆலமீன் இந்த நாளை செலக்ட் பண்ணுகின்றான், அரஃபாவுடைய தினத்தை செலக்ட் பண்ணுகின்றான். அதுபோன்று இந்த அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 வருடங்களுக்குரிய குற்றப்பரிகாரம். நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு கிஃப்ட் அன்பார்ந்த சகோதரர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஒரு நோன்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டார். ஆனால் அந்த அரஃபாவுடைய தினம் பிறை 9வது தினத்திலே பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அந்த நோன்பை நீங்கள் பிடிப்பீர்களாக இருந்தால் 2 வருடங்கள், சென்ற வருடம் வரக்கூடிய வருடம் என்று 2 வருடங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக, நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு பரிகாரமாக அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக அரஃபாவுடைய நோன்பை பிடித்தான் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியசாலி. ஏனென்றால் அரஃபாவுடைய நோன்பை அவன் பிடிக்கின்ற நேரத்தில், இந்த வருடம் அவன் அரஃபாவுடைய நோன்பை பிடித்தால் சென்ற வருடமும் அடுத்த வருடத்துக்குரிய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையும். அடுத்த வருடம் அதே நோன்பை அவன் பிடிக்கின்ற நேரத்தில் எந்த வருடத்துக்கு அல்லாஹ் ஏற்கனவே ஆல்ரெடி பாவங்களை மன்னித்து விட்டானோ அந்த வருடத்துக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸாக நாங்கள் இன்னொரு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு அடுத்த வருடமும் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அரஃபாவுடைய நோன்பு நமக்கு நம்முடைய பாவங்களை, ஒரு வருடத்துக்குரிய பாவங்களை மன்னிப்பதோடு போனஸாக நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் அளவுக்கு நன்மையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை அந்த நோன்புக்குள்ளே வைத்திருக்கிறார். இதெல்லாம் அல்லாஹு தஆலா நம் மீது கருணை கொண்டு நமக்கு தந்த மிகப்பெரிய பரிசு என்பாத சகோதரர்கள். இது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை அல்ல. முன் சென்ற நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு செய்தி அல்ல. அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது இறக்கப்பட்டு இந்த உம்மத்துக்கு தேவை என்பதை கருதி ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. எனவே அந்த பரிசும் இந்த அரஃபாவுடைய தினத்திலே கொடுக்கப்படுகின்றது. இதையெல்லாம் விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துக்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே செல்கின்றார்கள். அரஃபாவுடைய மைதானத்திலே ஏறி அந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு மக்களிடத்திலே சில உரைகளை ஆற்றினார்கள், சில செய்திகளை சொன்னார்கள். அவ்வாறு சொல்லுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனத்தை இறக்கி வைத்தார். இந்த திருமறை வசனமும் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. ஏனென்று சொன்னால்
இந்த திருமறை வசனத்தை பிற்காலத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சில யூதர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, உங்களிடத்திலே ஒரு குர்ஆன் வசனம் இருக்கின்றது, உங்கள் மக்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வசனம் எங்களிடத்திலே இறங்கி இருக்குமாக இருந்தால், யூதர்களாகி எங்களிடத்திலே இறங்கி இருக்குமாக இருந்தால், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக எடுத்திருப்போம் அப்படி என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அப்படி என்ன வசனம் எங்களிடத்திலே இருக்கின்றது நீங்கள் பெருநாளாக எடுக்கின்ற அளவுக்கு என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்துகின்றேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது நான் அனுப்பி இருக்கக்கூடிய நியமத்துகளை எல்லாம் நான் பூரணப்படுத்தி விட்டேன். வரதைத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த தீனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக நான் இன்றைய தினம் ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அரஃபாவுடைய பெருவழியிலே அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறார். மிக முக்கியமான வசனம் என்பாங்க சகோதரர்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு மார்க்கம் இறக்கப்பட்டது தௌராத்தின் மூலமாக. அந்த தௌராத்தின் மூலமாக அந்த மார்க்கத்தை இறக்கி வைத்தவன் அல்லாஹ் தான். அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை இறக்குகின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகின்ற நேரத்தில் இதோடு இந்த மார்க்கம் கம்ப்ளீட் ஆகிவிட்டது என்கின்ற செய்தி அவர்கள் சொல்லவில்லை. சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று மரணம் வந்தது, அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்களிடத்தில் வகி வரவில்லை. அவர்களுடைய வேதம் ஒரு கமாவிலே தான் நிற்கின்றது, சம்பூர்ணமடையவில்லை. ஃபுல் ஸ்டாப் அவர்களிடத்திலே கிடையாது. இதற்கு பின்னால் உங்களிடத்தில் நபி வருவார் என்கின்ற செய்திதான் அவர்களுடைய வேதங்களில் இருக்கின்றதை தவிர அவர்களுடைய வேதத்திலே இது சம்பூர்ணமாகிவிட்டது என்கின்ற செய்தி கிடையாது. எனவே அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அப்படி ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் இருந்திருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த மக்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த வார்த்தை இருக்கின்ற அந்த வாதம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்து அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள். அவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்த அந்த வார்த்தையை அவர்கள் உறுதிப்படுத்தி இந்த உலகத்திலே நாங்கள் தான் சிறந்தவர்கள் முடிவே எடுத்திருப்பார்கள். அப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை, கமாதான் போட்டு வைத்தார். அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இஞ்சிலை கொடுத்தார். அந்த இஞ்சிலின் மூலமாக மக்களை வழிபடுத்தினார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அல்லாஹ் தஆலா மேலே தூக்கி விட்டார். அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிடையாது. இஞ்சில் சம்பூர்ணமாகவில்லை, கமாவோடு நிற்கின்றது. இன்னொருவர் வருவார் என்கின்ற செய்தி தாங்கி நிற்கின்றது. அவர் அகமது என்கின்ற பெயரிலே வருவார் என்கின்ற செய்தியும் அது உள்ளடக்குகின்றது. எனவே இன்னொருவர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பரம்பரையில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எந்த பரம்பரையிலே நபிமார்களை கண்டார்களோ அந்த பரம்பரையிலே வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே மக்காவிலே அரபு குலத்திலே அல்லாஹ் தஆலா நபியை தெரிவு செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள், பல வார்த்தைகள் சொன்னார்கள், முடியுமான அளவுக்கு யுத்தம் கூட செய்து பார்த்தார்கள், தோற்கடிக்க முடியவில்லை என்ற அந்த சோதர்களே மக்காவை வெற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக வேண்டி வந்து ஹஜ்ஜிலே மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய பெருவழியிலே நிற்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கிய உடனே அவருடைய உள்ளத்திலே வந்த பொறாமையை பாருங்கள். இந்த வசனம் எங்களிடத்திலே இருந்திருந்தால் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த வசனம் எந்த இடத்திலே இறங்கியது, எந்த நாளிலே இறங்கியது என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது அரஃபாவுடைய தினத்திலே அரஃபா பெருவழியிலே வைத்து அல்லாஹ் தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் இறக்கிய வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக நெருக்கமான அந்த நபி தோழர் சொல்லிக் கொடுக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் பெருநாளை எடுக்க நினைத்தார்கள். அல்லாஹ் அடுத்த நாள் நம்மை பெருநாளாகவே கொண்டாட வைத்து விட்டார் என்பார் சோதரர்களே. நாங்களும் அடுத்த நாள் பெருநாள் தான் கொண்டாடுகிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. குர்ஆனிலே ஏராளமான வார்த்தைகள் இருக்கின்றது, நிறைய அறிவுரைகள் இருக்கின்றது, நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஆனால் அந்த செய்திகளிலே மிக முக்கியமான ஒரு செய்தியாக யூதர்கள் பார்த்த அந்த செய்தியை பாருங்கள். எல்லாம் இருக்கின்றது, இது போன்ற செய்தி அவர்களிடத்திலும் இருக்கின்றது, ஆனால் சம்பூர்ணம் என்கின்ற வார்த்தை கிடையாது. இதற்கு பின்னால் நபி வரமாட்டார் என்கின்ற வார்த்தை கிடையாது. இதற்கு பின்னால் நபியுடைய தேவை இல்லை என்கின்ற அந்த கேரண்டி கிடையாது.
ஆனால் இந்த வேதத்தில் அந்த கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொறாமை அவர்களிடத்தில் இருந்தது அந்த சகோதரர்களே. நமக்கு அல்லாஹ் தஆலா ஃபுல் ஸ்டாப் வைத்த மிக முக்கியமான ஒரு மனிதர் உம்மத்தினர் நாங்கள் எல்லாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் மிக முக்கியமான மிக சிறப்புக்குரிய உம்மத்தினர்கள் என்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்ததே இந்த வசனத்தின் மூலமாக அரஃபாவுடைய பெருவழியில் அந்த அரஃபாவுடைய நாளிலே. எனவே மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே உரையாற்றுகின்றார்கள். சில அறிவிப்புகளில் அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து சில அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் அந்த செய்தி ஆரம்பிக்கின்ற நேரத்திலே ஒரு அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அந்த ஹதீதுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதபன் நாஸ யௌமுன் நஹர் என்று வருகின்றது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்தான் மிகவும் அறிந்தவன். அறிஞர்கள் இது அரஃபா பெருவழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு அறிவுரையாக சொல்லித் தருகின்றார்கள். யௌமுன் நஹர் என்று சொன்னால் அறுப்புக்குரிய நாள். அறுப்புக்குரிய நாள் ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே குத்பாவை நிகழ்த்துகின்ற நேரத்திலே சொன்ன ஒரு செய்தியாக சொல்லுகின்றார்கள். ஆனால் இதுவும் அரஃபாவுடைய பெருவழியிலே சொன்ன ஒரு செய்தியாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன சொன்னார்கள்? மக்களிடத்திலே கேட்டார்கள், ஐயு யௌமின் ஹாதா, இது என்ன நாள் என்று மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்கள் யோசிக்கின்றார்கள், இந்த நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு புதிய செய்தியை சொல்ல போகின்றார்களோ? ஏனென்றால் இந்த நாள் என்ன நாள் என்று எனக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும். மக்கள் எல்லாம் தெரிந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகின்றார்கள். வல்லாஹ் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலு அவர்கள் சொன்னார்கள், யௌமுன் ஹராம், இது தடுக்கப்பட்ட நாள் என்று சொன்னார்கள். யௌமுன் ஹராம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வார்த்தை, ஹராம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது தடுக்கப்பட்ட ஒரு நாள். இன்னும் கொஞ்சம் சொல்வதாக இருந்தால், சொல்வதற்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் சொல்வதாக இருந்தால் ஹராம் ஆக்கப்பட்ட ஒரு நாள். நாளை அல்ல, அந்த நாளில் ஏதோ ஒன்று. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது என்ன நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா? நகரத்துடைய பேர் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல போகின்றார், எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், காலு அவர்கள் சொன்னார்கள், பலதுன் ஹராம், இது ஹராமாக்கப்பட்ட ஒரு நகரம் இல்லையா என்று கேட்டார்கள். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது என்ன மாதம் என்று எனக்கு நீ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அதுக்கு பதில் சொன்னார்கள், ஷஹ்ருன் ஹராம், இது ஹராமாக்கப்பட்ட மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு அறிவுரை. மக்களிடத்தில் ஒரு அறிவுரையை சொல்ல போகின்றார்கள். அந்த அறிவுரை மக்களுடைய உள்ளத்திலே ஈடுபட வேண்டும். அந்த மக்கள் அதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய தாற்பயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 உதாரணங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே கேட்கின்றார்கள், மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த நகரம், இந்த நாள், இந்த மாதம் எப்படி உங்களிடத்திலே தடுக்கப்பட்டதாக இருக்கின்றதோ அது போன்று இந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினுடைய மானம், அவனுடைய இரத்தம், அவனுடைய உடைமை, இது 3ம் அவனுக்கு புனிதமானது. உங்களுக்குள்ளே நான் அதை ஹராமாக்குகின்றேன், அதிலே யாரும் அத்துமீற முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அறிவுரை, மிக முக்கியமான அறிவுரை என்பார்ந்த சகோதரர்களே. அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுன் ஹராம் என்று சொன்னார்களே, இது அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு நாள் என்று. எதை தடுத்திருக்கின்றார்? அந்த நாளிலே ஒரு விடயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றார். என்ன நாள் அது? அது யௌமுன் நஹர் என்று வருவதனால் சொல்லுகின்றேன், அது பெருநாளுடைய நாள் என்பதனால் சொல்லுகின்றேன். அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கக்கூடிய அம்சம் நோன்பு பிடிப்பது. ஒரு பெருநாளுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது என்பதிலே நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கின்றோம். பெருநாளுடைய தினத்திலே நோன்பு பிடிக்க முடியுமா? பெருநாளுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது ஹராம் இல்லையா என்றெல்லாம் நிறைய வாக்குவாதங்கள் இன்றைக்கு பேஸ்புக்கிலே இப்பொழுது சரமாரியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம். தங்களுடைய நிலைப்பாடுகளை சரிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லது தங்களுடைய நிலைப்பாட்டை மக்களிடத்திலே நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சில வேளைகளில் இந்த வாக்குவாதங்கள் இன்றைக்கு நிறையவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த நாளிலே ஒரு விடயத்தை எல்லாம் தடுத்திருக்கின்றானே, நோன்பு பிடிப்பதை, அதை நாங்கள் எவ்வளவு பாரதூரமாக பார்க்கின்றோம். ஒரு மனிதன் நோன்பை பெருநாளுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பது என்பதை நினைத்தாவது பார்க்க முடியுமா? இந்த இடத்திலே இருக்கின்ற யாராலாவது நீங்கள் பெருநாளை கொண்டாடுகின்றீர்கள், அது ஒரு ஹஜ் பெருநாளை விடுங்கள், நோன்பு பெருநாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன்.
ஒரு நோன்பு பெருநாளில் நாங்கள் 29 நாள் நோன்பு பிடிக்கணும் அல்லது 30 நாட்கள் நோன்பு பிடிக்கின்றோம். அந்த 30 நாட்கள் நோன்பு பிடித்ததற்கு அல்லது 29 நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு அதற்கு அடுத்தது 30 அல்லது 31வது நாளோ ஒரு நோன்பு எக்ஸ்ட்ராவாக பிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்க போகின்றது. தாராளமாக பிடிக்கலாம் அவன் நினைத்தார். அவன் நினைத்தால் தாராளமாக பிடிக்கலாம் என்பதற்காக அந்த நாளிலே அவன் நோன்பை பிடிப்பானாக இருந்தால் என்ன கொண்டாட்டம் அது? கொண்டாட்டத்துக்குரிய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் கொண்டாட வேண்டும். கொண்டாட்டம் என்றாலே சாப்பிடுவதுதான், கொண்டாட்டம் என்றாலே குடிப்பதுதான், கொண்டாட்டம் என்றாலே மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அவனுடைய மகிழ்ச்சிகள் எல்லாம் தடுக்கக்கூடிய நோன்பை அவன் பிடித்து விட்டு அதன் மூலமாக என்ன கொண்டாட்டத்தை நாட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கிய விட்டார்கள். அது ஹராம் என்று நினைத்து பார்ப்போமா நாங்கள் எல்லாம்? ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே நான் நல்ல நாள் தானே நான் நோன்பு பிடிக்க போகின்றேன் யாராவது ரெடியாக இருந்தீர்களா? முதலாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 நாட்களிலே நாங்கள் நோன்பு பிடிப்பது சிறந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஹஜ் பெருநாள் தவிர என்றுதான் நாங்கள் பேசுகின்றோம். நோன்பு பிடிப்பதை எவ்வளவு தடுக்கப்பட்ட ஒரு அம்சமாக நம்முடைய உள்ளம் நினைக்கின்றதோ அவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒரு மூமினுடைய மானத்தை, ஒரு மூமினுடைய இரத்தத்தை, ஒரு மூமினுடைய உடைமையை, இந்த 3 விடயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களை, அடுத்து சொன்னார்கள், இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? தடுக்கப்பட்ட நகரம். எது தடுக்கப்பட்ட நகரம்? அந்த நகரத்திலே சில காரியங்கள் செய்யக்கூடாது. அது ஹரத்துடைய எல்லை. ஹரத்துடைய எல்லைக்குள்ளே சில காரியங்களை செய்யக்கூடாது. அவ்வாறு அந்த காரியங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த காரியங்களின் மூலமாக நாங்கள் அதற்கு நிறைய பிரதிபலன்களை அனுபவிக்க வேண்டும். பிரதிபலன்களை நாங்கள் செய்ய வேண்டி வரும். அதற்காக ஈடுகட்டக்கூடிய இபாதத்துகளை செய்ய வேண்டி வரும். எனவே அது சில விடயங்கள் தடுக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே அது எந்த அளவுக்கு தடை என்கின்ற உள்ள நம்மிடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மூமினுடைய இரத்தம், மூமினுடைய மானம், மூமினுடைய உடைமைகள் நமக்கு தடை என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். இந்த மாதம் ஒரு ஹராமாக்கப்பட்ட மாதம். என்ன மாதம்? ஹராம் என்று சொன்னால் தடுக்கப்பட்ட மாதம். எது தடுக்கப்பட்ட மாதம்? அல்லாஹ் தஆலா யுத்தத்தை தடுத்த மாதம். அல்லாஹ் தஆலா 4 மாதங்களில் யுத்தம் செய்யப்படாது என்று தடுத்திருக்கின்றார். அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹ் யுத்தத்தை தடுத்திருக்கின்றானா இல்லையா? யுத்தம் செய்வதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு குற்றமாக நினைக்கின்றோமா இல்லையா? அது போன்று அல்லாஹ்விடத்திலே இது போன்ற ஒரு குற்றம் தான் நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மூமினுடைய மானம், ஒரு மூமினுடைய இரத்தம், ஒரு மூமினுடைய உடைமையிலே கை வைப்பது. இதை ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே நம்முடைய உள்ளத்தில் மூமினை நாங்கள் கண்டால், இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமை நாங்கள் கண்டால் அவனுடைய மானத்துடைய விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மிக சாதாரணமாக ஆகிவிட்டது என்பாங்க சகோதரர்கள். என்ன கருத்து சுதந்திரம், கருத்துக்களை இலகுவாக சொல்லுவது, கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்வது என்பதெல்லாம் மிக லேசாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் யாரு நினைத்தாலும் கருத்து பேசலாம், யாரு நினைத்தாலும் எதையும் பேசலாம், யாரு நினைத்தாலும் எதை பற்றியும் மக்களிடத்திலே சொல்லலாம் என்று சாதாரணமாக புறம் பேசுகின்ற நேரத்திலே கூட ஒரு 10 பேருக்கு செல்லக்கூடிய தகவல்கள் ஒரு போனுக்கு முன்னால் நின்று மனிதனே இல்லாத ஒரு இடத்துல பேசினால் கூட அது போய் சேருகின்றது லட்சோபலட்ச மக்களிடத்தில். அந்த மாதிரியான நிலைமையில, அந்த மாதிரியான ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். சில வார்த்தைகளை நமக்கு ஒரு செய்தி வந்து விட்டதுன்னா சில வேளைகளை அது அவசரமாக நாங்கள் forward பண்ணுகின்றோம். forward பண்ணுகின்ற நேரத்திலே கூட சேஃப்டிக்காக வேண்டி forwarded as I received என்று சொல்லுகின்றோம். இந்த நான் forward பண்ணி இருக்கிறேன், எனக்கு கிடைத்ததை நான் forward பண்ணுகிறேன், என்னுடைய கருத்து கிடையாது. ஆனால் அதற்குள்ளே ஒருவனுடைய மானத்தை வாங்கக்கூடிய மிக மோசமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். ஒருவனுடைய இரத்தத்தோடு விளையாடக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கும். ஒருவனுடைய உடைமையை பறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் மக்களிடத்திலே பரப்பி விட்டு மானத்தோடு விளையாடுகின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்கின்றது என்பாங்க சகோதரர்களே. எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்திலே இதை ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறியாமை காலத்திலே இருந்த பழக்க வழக்கங்கள் இருக்கின்றதே, அந்த எல்லா பழக்க வழக்கங்களையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் அதை ரத்து செய்கின்றேன், அதை இல்லாமல் பண்ணுகின்றேன். அறியாமை காலத்திலே நீங்கள் செய்த பழக்க வழக்கங்கள், உங்களிடத்தில் இருந்த காரியங்கள், அந்த மூட நம்பிக்கைகள், மோசமான குணங்கள், மோசமான நடவடிக்கைகள், இது எல்லாவற்றையும் என்னுடைய காலுக்கு கீழாலே போட்டு நான் அதை ரத்து செய்கின்றேன். இதற்கு பின்னால் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று கட் அண்ட் ரைட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி அந்த பேருரையிலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே கண்ட மோசமான கொடூரமான விடயங்கள், இந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த விடயங்களிலே பெண் பிள்ளைகளை கொலை செய்தல், ஷிர்க்குடைய விடயத்திலே
அவர்கள் ஷிர்க் செய்கின்ற விதமே வித்தியாசம். நபிமார்களுடைய சிலைகளை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அவர்களை இணை கற்பிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நபிமார்களை சிலையாக வடித்துக் கொண்டு அந்த நபிமார்களிடத்திலே வசீலா தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நபிமார்கள் தௌஹீதை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த நபிமார்களை கொண்டு ஷிர்க் செய்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட சமூகமாக அவர்கள் இருந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூட பழக்க வழக்கத்தை இல்லாமல் பண்ணினார்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இடைத்தரகர்களை எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது. அதற்கென்று வடிவங்களை நீங்கள் உருவாக்கிவிடக் கூடாது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை ரத்து செய்தார்கள். அது போன்று நிறைய பழக்க வழக்கங்கள், விபச்சாரம் இருந்தது, குடிபோதை இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, குலப்பெருமை இருந்தது. அவர்களுடைய குலம்தான் சிறந்த குலம் என்று நினைக்கக்கூடிய நிறைய குலங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். குலங்களுக்கு இடையிலே போட்டிகள் வரும், குலங்களுக்கு இடையிலே சண்டைகள் வரும். இந்த மாதிரி எல்லாம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவ்வாறு அமைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் இருந்த அந்த பழக்க வழக்கங்களை குட்டிக்காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதை அனைத்தையும் நான் ரத்து செய்கின்றேன், இதற்கு பின்னால் நீங்கள் இதை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மூட பழக்க வழக்கங்களை அந்த காலத்திலேயே ரத்து செய்து இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு நம்மிடத்துல நிறைய மூட பழக்க வழக்கங்கள் வந்து விட்டதா இல்லையா அந்த சகோதரர்களே? பர்த்டே உடைய கொண்டாட்டம். இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடிய சகோதரரிடத்திலே கூட சில சந்தர்ப்பங்கள்ல இந்த பர்த்டே உடையதை கொண்டாட்டம் என்கின்ற நிலைமையில இல்லை என்றாலும் அன்றைய தினத்தை கொஞ்சம் சிறப்புக்குரியதாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சி இருக்கின்றது. அதற்காக கேட்கப்படுகின்ற கேள்விகள் இருக்கின்றது. ஹாப்பி பர்த்டே என்று சொல்லவில்லை, ஆனால் அந்த நாளை ஒரு வருடம் சம்பூர்ணமாகிய ஒரு நாளாக நாம் நினைப்பதிலே தவறு இருக்கின்றதா? கேள்விகள் வருகின்றது என்பான சகோதரர்களே. அதிலே மார்க்கம் தடுத்திருக்கின்றதா? எந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக தடுத்திருக்கின்றது? எந்த ஹதீஸின் மூலமாக தடுத்திருக்கின்றது? தடையை உங்களால் காண்பிக்க முடியுமா என்றெல்லாம் பேசக்கூடிய நிலைமையில நாங்கள் ஆகிவிட்டோம். இது எல்லாத்தையும் விட இந்த பர்த்டே என்று நாங்கள் கொண்டாடக்கூடிய இது புத்திக்கு ஏற்புடையதாக என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தாலே அது மூடப்பழக்க வழக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது என்றைக்கு உருவாகியது என்பதை சிந்தித்து பார்த்தாலே அது யூத பழக்க வழக்கம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய விடயங்களை நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன அம்சங்களை காலுக்கு கீழே போட்டு நான் இதை ரத்து செய்கின்றேன் என்று சொன்னார்களோ நிச்சயமாக இதுவும் அதற்குள்ளே சேரும் என்பதை நம்ம உணரலாம். திருமண வைபவம் என்று வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது நிக்காவும் வலிமாவும் தான். அந்த நிக்காவையும் வலிமாவையும் நாங்கள் செய்வதற்கு பகரமாக நிக்காவும் வலிமாவும் என்பது ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகவும் அதை தாண்டி இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் மிக பிரபல்யமான செய்திகளாகவும் இன்றைக்கு நம்மிடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? ஒரு மருது ஓண்டி போட்டால் சாப்பாடு, ஒரு சாதாரணமாக இங்கிருந்து அங்கு போனால் சாப்பாடு, அங்கிருந்து இங்கு போனால் சாப்பாடு, இப்படி இப்படி என்று பெயர் வைத்து ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு சாப்பாடுகளை நிறைத்து வைத்திருக்கின்றோமே. இந்த மாதிரியான நிலைமைகள், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான நம்பிக்கைகள், திருமணத்துடைய வைபவம் வந்துவிட்டது என்று சொன்னால் கணவனையும் மனைவியும் அல்லது மணமகனையும் மணமகளையும் கொண்டு போய் நிப்பாட்டி வைத்து 1000 சடங்குகள் செய்யக்கூடிய நிலைமைகள் நம்மிடத்திலே இல்லை, தௌஹீதுவாதிகளிடத்திலே இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய சமூகத்திலே ஊறி போய் இருக்கின்றதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான மூட பழக்க வழக்கங்கள், ஜாஹிலியா காலத்து பண்புகள், இந்த அம்சங்களை எல்லாம் காலுக்கு கீழே போட்டு முழுமையாக ரத்து செய்து விட்டார்கள். இந்த மார்க்கத்திலே மூட பழக்க வழக்கங்கள் கிடையாது. இந்த மார்க்கத்தில் எந்த விதமான புதிய அம்சங்களுக்கும் இடம் கிடையாது. இந்த மார்க்கத்திலே அறிவுக்கு புறம்பான காரியங்களுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. ஒருவன் இந்த மார்க்கத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு இபாதத்தை செய்வானாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலே மதிக்கப்படுவான், இந்த உலகத்திலே கேவலப்படுத்தப்பட மாட்டான். அவனுடைய சுய கௌரவத்தை அவன் மிக்க வேண்டிய தேவை இருக்காது. அவ்வாறு நமக்கு ஒரு சுய கௌரவத்தை கொடுத்த இந்த மார்க்கத்தில் சுய கௌரவத்தை தோண்டி புதைக்கும் விதமாக நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட கலாச்சாரங்கள் இருக்கின்றது. இந்த கலாச்சாரங்களுக்கு தேவையில்லாத ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அழகான ஒரு அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஒரு டிக்ளரேஷனை செய்தார்கள். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜாஹிலியா காலத்திலே நீங்கள் வாங்கிய வட்டி இருக்கின்றதே அந்த வட்டிகளை எல்லாம் நான் ரத்து செய்கின்றேன். இதற்கு பின்னால் வட்டி கொடுக்கல் வாங்கல்கள் நீங்கள் யாரும் செய்ய முடியாது. எந்த வட்டி கொடுக்கல் வாங்கலிலும் நீங்கள் ஈடுபட முடியாது. என்னுடைய குடும்பத்தில் இருந்து அந்த வட்டியை நான் ரத்து செய்கின்றேன் என்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய அந்த வட்டியை நான் ரத்து செய்கின்றேன். இதற்கு பின்னால் நீங்கள் யாரும் அவருக்கு வட்டி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. கடன் எடுத்து அந்த அசலை மாத்திரம் கொடுத்து விடுங்க. நீங்கள் யாரும் வட்டி கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்று தன் குடும்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை தடை செய்தார். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களில்
நிறைய அம்சங்களில் சர்வசாதாரணமாக ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 23 வருட பிரச்சாரத்துடைய மிக முக்கியமான ஒரு களத்தை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த லட்சக்கணக்கான மக்கள், லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது. அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரு முன்னாலே நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இவர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன அறிவுரை செய்யலாம் என்று யோசித்து அல்லாஹ்வுடைய தூதர் செலக்ட் பண்ணி கொண்ட ஒரு அறிவுரையாக எந்த அறிவுரை இருந்தது? வட்டியுடைய அறிவுரை இருந்தது என்பாங்க சோதரர்களே. வட்டியுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு எச்சரித்தார்கள். கபரிலே வேதனை சொல்லப்படுகின்றது, மறுமையிலே வேதனை சொல்லப்படுகின்றது. எழும்புகின்ற நேரத்திலே குருடனாக எழும்புவான் என்கின்ற வரைக்கும் ஒரு மனிதன் மனுஷர்களை எழுப்பி நிப்பாட்டப்படுகின்ற நேரத்திலே கூட இவன் இப்படித்தான் எழும்புவான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பாவமாக அல்லாஹ் தஆலா சித்தரித்து சொல்லுகின்ற ஒரு பாவம் தான் இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய பாவம். இதிலிருந்து நீங்கள் விலகவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகம் நுழைவீர்கள், அதிலே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்க நீண்ட காலம் நரகத்திலே நம்மை கடிக்க வேண்டிய ஒரு காரியமாக, ஒரு அம்சமாக நமக்கு சொல்லி தந்த ஒரு அம்சம் தான் இந்த வட்டி. எத்தனை வடிவத்திலே இன்றைக்கு வருகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. பை அண்ட் செல்லிங் என்ற பெயரிலே இல்லையா, சில வங்கிகளிலே பை அண்ட் செல்லிங் என்ற பெயரிலே, சில வங்கிகளிலே அடகு என்பது ஹலால் அடகு என்கின்ற பெயரிலே, சில வங்கிகளிலே சில பொருட்களை வாங்குகின்ற விடயத்திலே இப்படியெல்லாம் நீங்கள் வாங்கலாம் என்கின்ற பெயரிலே, ஒவ்வொரு பேரிலே நம்மிடத்தில் இந்த வட்டி வந்து நம்ம நுழைந்து மிக இலகுவாக அந்த வட்டியின் பக்கம் நம்மை கொண்டு செல்கின்றதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வட்டியுடைய விடயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள். மிக மோசமான, மிக கடுமையான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றது என்பாங்க சகோதரர்களே. எனவே இந்த வட்டியுடைய விடயத்திலே மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கரண்ட் பில்லிலே கூட வட்டி வருகின்றதா இல்லையா? வருகின்றதா இல்லையா? கரண்ட் பில் வருகின்றது. ஒரு 2 கிழமைகளில் நாங்கள் பில்லை கட்டவில்லை என்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட் வருகின்றது. நம்முடைய மொபைல் போனுக்கு மெசேஜ் ஆகவே வருகின்றது. இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய போன மாதத்துடைய நிலுவைக்கு வந்திருக்கின்றது என்று இன்ட்ரெஸ்ட் வருகின்றது. அமௌண்ட் என்னமோ 10 ரூபா 11 ரூபா தான். ஆனா நாளை மறுமையிலே அந்த வட்டிக்கு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய பதில் இருக்கின்றதே 10 ரூபா 11 ரூபா பெறுமதியான பதில் அல்ல என்பது சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் அந்த கேள்வி கணக்கு உண்டு. நாங்கள் எடுத்த வட்டி 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நம்மை அறியாமல் அது நடந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும். என்றால் அது ஒரு பெரும்பாவம். நிச்சயமாக அதற்கு பரிகாரம் கிடையாது. தௌபா மாத்திரம்தான் அது செல்லுபடியாகும். அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வட்டியிலிருந்து நம்மை ஒதுக்கிக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் நம்மால் முயற்சி எடுக்க முடியும், அந்த முயற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். வலிய போய் வட்டியிலே விழுகின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் செய்யலாமா, லீசிங்க்கு வாகனம் வாங்கலாமா, இந்த கேள்விகள் எல்லாம் எதற்கென்பாது சகோதரர்களே. நம்முடைய உள்ளத்திலேயே வட்டி சம்பந்தமான ஒரு டவுட் இருக்குது. இதுக்குள்ள போன வட்டி வந்துருமான்னு, வட்டி நம்மோடு நுழைந்து விடுமான்னு டவுட் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூமின்கள் சந்தேகமானதை விட்டு விடுவார்கள். ஒரு மூமினாக இருந்தால் எதற்காக வேண்டி சந்தேகமான ஒரு விடயத்தில் நாங்கள் கை வைக்க வேண்டும்? ஒரு வாகனத்தை நாங்கள் வாங்குவதாக இருந்தால் காசு இருந்தால் வாங்குவோம். கடன் எடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலைமை இருக்குமா இருந்தால் ஹலாலான முறையில் கடன் கிடைத்தால் வாங்குவோம். இல்லை என்று சொன்னால் வாடகைக்கு எடுத்தாவது ஓடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாகனங்களை வட்டிக்கு மாத்திரம் கொண்டு வந்து நம்முடைய வீடுகளில் வைத்து விடக்கூடாது என்பாங்க சகோதரர்களே. அல்லாஹ் வட்டியை அழிப்பதாக சொல்லி இருக்கின்றார். வட்டியோடு தொடர்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடு போர் பிரகடனம் செய்யட்டும், அவர்கள் போருக்கு தயாராகட்டும் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார். யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒருவன் அந்த ரப்புல் ஆலமீன், வா நம்ம 2 பேரும் மோதி பார்ப்போம் என்று ரப்புல் ஆலமீனை அழைக்கின்றார். சின்ன பின்னமாகி விடுவோம் என்பாங்க சகோதரர்களே. நாங்கள் அல்லாஹ்வோடு மோத முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நானும் நீங்களும் சண்டை பிடித்து பார்ப்போம் என்று அழைக்கின்றான் என்பாங்க சகோதரர்களே. எனவே வட்டியுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒரு அம்சம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அஹ்துமுஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அமானிதமாக அல்லாஹ் தஆலா அவர்களை உங்களிடத்திலே தந்திருக்கிறார். பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே தந்திருப்பது அந்த பெண்களை அமானிதமாக தந்திருக்கிறார். அவர்கள் உங்களிடத்திலே எதில் தங்கி இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற உணவு இருக்கின்றதே, அந்த உணவையும் அவர்களுடைய ஆடையையும் அழகான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் அந்த மிகப்பெரிய ஒரு உரையிலே பெண்களையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். பெண்களுடைய விடயத்திலே கவனமாக இருங்கள் என்று சொன்னார்கள். இத்தகு துன்யா, நீங்கள் உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். இத்தகு நிசா, இந்த பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெண்களை உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதுக்குள்ள பொம்பளையிலும் வருவாங்களா இல்லையா? அதுக்குள்ள இருக்கின்ற பெண்களை வெளியிலே எடுத்து தனியாக இவர்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்கின்றார்கள். என்றால் பெண்களுடைய விடயத்திலே
அவர்களுக்கு நலம் நாடுகின்ற விடயத்திலே, அவர்களுடைய மானம் கௌரவம் விடயத்திலே, அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஈடுபடுகின்ற விடயத்திலே, பெண்களுடைய விடயத்தில் இந்த உலகத்திலே மிக கவனமாக ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பெண்களிலே, நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம் பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய தாயாக இருக்கலாம், அவரவர் உரிமையை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு கொடுத்திருக்கின்றார். அந்த உரிமைகளை சரியாக பேடி இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆண் மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சர்வாதிகாரம் செய்யக்கூடியவர்களாக, அவர்களை அடக்கி ஆள்பவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. அவர்களை கட்டுப்படுத்தலாம், அவர்கள் நம்முடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கலாம். அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் நிர்வகிக்கலாம், ஆனா அடிமைகளாக்க முடியாது. அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறுகின்ற நேரத்தில் அவர்கள் நேர்படுத்த வேண்டும். அவர்களிடத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அவர்களிடத்திலே நாங்கள் பேசுகின்ற வார்த்தை, அவர்களோடு நடந்து கொள்கின்ற விதம் மஅரூஃபா, அழகான முறையிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவ்வாறு நடக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். சகோதரத்துவம் என்கின்ற இந்த அம்சத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா முஸ்லிம்களையும் சகோதரர்களாக்கி, அவ்வளவு முஸ்லிம்களையும் சகோதரராக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அவர்களுடைய சகோதரராக சொன்னார். ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகின்ற அந்த காலகட்டம் வருகின்ற அந்த காலத்தில் ஒரு உரை நிகழ்த்துகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சகோதரர்கள் நான் காணப்போகின்றேன் என்று. நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் தான் உங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் என் தோழர்கள், என் சகோதரர்கள் வருவார்கள். அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை பார்க்காமலே அவர்கள் என்னை பின்பற்றி இருப்பார்களே, அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று நமக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே சகோதரர்கள். அந்த சகோதரத்துவத்தை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களே என் தோழர்கள், நீங்கள் அஸ்ஹாபி, என் தோழர்கள் என்றுதான் சொன்னார்கள். நீங்கள் என் சகோதரர்கள் அல்ல. நீங்கள் யார் என்னுடைய சகோதரர்கள், எனக்கு பின்னால் வருவார்கள் என்று நம்மை அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்கள். எதை கொண்ட அந்த சகோதரத்துவம்? தொப்புள் கொடி சகோதரத்துவம் அல்ல. எதை கொண்ட அந்த சகோதரத்துவம் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் காணாமலேயே பின்பற்றுகின்றோமே, அந்த பின்பற்றியதனால் நமக்கு ஏற்பட்ட சகோதரத்துவம். பின்பற்றவில்லையா, அந்த சகோதரத்துவம் இந்த உலகத்திலே கிடையாது. நாங்கள் பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர் நாங்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற நடைமுறை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சகோதரன், நீங்கள் எனக்கு சகோதரர்கள். இந்த சகோதரத்துவத்திலே நாங்கள் சந்தோஷப்படுவதை விட அதிகமாக சந்தோஷப்படுவது, என் நபி எனக்கு ஒரு சகோதரன், என் நபி உங்களுக்கு ஒரு சகோதரர் என்று நமக்கு நாங்களே நம்முடைய நபியை சகோதரராக நினைக்கின்ற நேரத்திலே வருகின்ற பூரிப்பு இந்த உலகத்திலே யாருடைய விடயத்தில் நமக்கு வராது. அந்த நபி நமக்கு சகோதரராக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அந்த நபியை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் அந்த நபிக்கு நாங்கள் மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் சகோதரர்களாக ஆக்கிவிட்டு போனார்கள். அந்த சகோதரத்துவத்தில் உங்களுக்குள்ளே சில விடயங்களில் நீங்கள் கருத்து வேறுபட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்பதையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஷைத்தானுடைய விடயத்தை அந்த சபையிலே ஞாபகப்படுத்தினார்கள். ஷைத்தான் தான் வணங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் இந்த ராசி அடைந்து விட்டார். ஷைத்தானை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில். ஷைத்தான் காட்டிய வழிகளை வணங்கக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். எங்காவது இபிலீசை கடவுளாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு சமூகத்தை உங்களால் காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சமூகம் இபிலீஸ் தன்னை கடவுளாக ஆக்கி என்னை வணங்குவதற்கு ஒரு உலகத்திலே ஒரு கூட்டத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று தன்னை ஒரு கடவுளாக்கி அவன் வணங்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றன. இல்லை அன்பார்ந்த சகோதரர்கள், அப்படி செய்தானாக தோற்று விடுவான். அவனுக்கு நன்றாக தெரியும் தன்னை கடவுளாக்க கூடாது, வழிகெடுத்து இவர்களை வேறு வேறு கடவுள்களை எடுக்க வைக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே அவன் கவனமாக இருக்கின்றார். தன்னை ஒரு கடவுளாக்கி கொள்வது அல்லது தனக்கு தன்னை ஒரு இறைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே இப்லீஸ் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஆனால்
உங்களுக்கு இடையிலே பிளவுகளை அவன் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஷைத்தானை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், அதாவது இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, ஷைத்தான் மனிதர்களுக்கு மிக மகத்தான எதிரியாக இருக்கின்றான், மிகவும் உயர்ந்த ஒரு எதிரியாக, இதைவிட உயர்வான ஒரு எதிரி இந்த உலகத்திலே கிடையாது என்கின்ற அளவிலே ஒரு எதிரியாக அல்லாஹு தஆலா ஷைத்தானை ஆக்கி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இவன் யார்? நமக்கு எதிரி. வேற ஒரு பேரையும் அல்லாஹு தஆலா சொல்லல சோதர்கள். அவனை நமக்கு இனங்காட்டுவதை எதிரியாகத்தான். இந்த உலகத்திலே எதிரியாக யாரையும் பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா எந்த இடத்தில் நமக்கு சொல்லித் தரவில்லை. எதிரியாக பார்ப்பதற்கு தொடங்க வேண்டும் என்றால் அது தொடங்க வேண்டிய இடமாக நமக்கு சொல்லித் தருவது ஷைத்தானுடைய விடயத்திலே தான், இபிலீசுடைய விடயத்திலே தான். ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி. நமக்கு ஒரு எதிரி மனிதனிலே வருகின்றான் என்றால் எவ்வளவு அலர்ட்டாக இருப்போம். நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம், ஒருத்தர் உள்ளுக்கு வார, அவர் நமக்கு எதிரி. எதிரி இருக்கக்கூடாது, ஆனால் எதிரியாக நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் வருகின்றார் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். அவர் நம் மீது சூழ்ச்சி செய்வார், நமக்கு அநியாயம் செய்வார், அதனால்தான் அவர் எதிரி. அவர் எதிரியாக நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எவ்வளவு அலர்ட்டாக இருப்போம். வர்றான், இவன் வந்தால் நம்ம எதுவும் செய்யலாம், நம் மீது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலாம், மிக அலர்ட்டாக இருக்கணும், கவனமாக இருக்கும் என்று கண்ணுக்கு தெரிகின்ற எதிரிகளுடைய விடயத்திலேயே ஒவ்வொரு சபையிலும் எவ்வளவு கவனமாக இருக்கின்றோம். சில வேளைகளில் அந்த எதிரி நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் போகின்ற நேரத்திலே கூட ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு நடந்து விட்டது என்றால், ஒரு மோசமான விடயம் நடந்து விட்டு அவன் செஞ்சிருப்பான் என்று நாங்கள் யோசிக்கின்றோம் என்பாங்க சோதர்களே. இவன் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் எதிரி. கண்ணுக்கு தெரிகின்ற மனித எதிரிகள் சில வேளைகள்ல நாங்கள் இருக்கின்ற எல்லா சபையிலும் இருக்க போவது கிடையாது, ஏதாவது ஒன்று சபைக்கு தான் வருவார்கள். இவன் எல்லா சபையிலும் அல்லாஹு தஆலா அலோ பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எதிரி நம்மோடு தான் இருக்கின்றான். நம் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கின்றான், நிச்சயமாக சூழ்ச்சி செய்கின்றான். நமக்கு உலகத்திலே இருக்கின்ற மனித எதிரிகள் கூட சூழ்ச்சி செய்கிறார்களா இல்லையா, செய்வார்களா இல்லையா என்பதில் டவுட் இருக்கின்றது. இவனுடைய விடயத்திலே டவுட்டே கிடையாது, நிச்சயமாக சூழ்ச்சி தான் செய்வான். இந்த சபைக்குள்ளே ஒரு ஷைத்தான் இருக்கின்றான், அந்த ஷைத்தான் ஒரு காலத்தில் நமக்கு நலவன் நினைக்க போவது கிடையாது என்ற அந்த சோதரர்களை எப்படியாவது இவனை வழிகெடுத்து விட முடியுமா என்பதைத்தான் அவன் நினைப்பான். அதுதான் அவனுடைய யோசனை. அப்படி நிச்சயமாக நமக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய இன்விசிபிளாக இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை கொண்டு வந்து வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இவன் தான் உங்களுக்கு உலகத்திலே மிகப்பெரிய எதிரி, கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று. அவனுடைய விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் முத்தி போய் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மார்க்கறிஞர்கள் பேசுகின்ற வார்த்தையால் நினைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த மார்க்கறிஞர்களை தவிர பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வார்த்தைகள்ல சரமாரியாக போகின்றது, கண்ணியங்களை பாதிக்கும் விதமாக போகின்றது, விளைவுகளை ஏற்படுத்தும் விதமாக போகின்றது, உள்ளங்களை நோடிக்கும் விதமாக போகின்றது. அவரவர் கருத்திலே அவரவர் இருந்து விடட்டும் என்று விட்டு விடுகின்ற நிலைமை இல்லாமல் அந்த கருத்தோடு சேர்த்து பர்சனல் வாழ்க்கைகளையும் டேமேஜ் பண்ணுகின்ற அளவுக்கு வார்த்தைகள் முத்தி போகின்ற ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இதை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்கின்றது என்பது சோதர்களே. நேரம் போகுதில்லை, அதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறது உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன் என்று வாய் ஊசாமல் சொல்லுகின்றோம். இவர்கள் ரெண்டு பேரும் பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வாய் கூசாமல் சொல்லுவோம். நம்மளும் அதை கூட அப்படி செய்தார். வெறுக்க வேண்டும் இந்த மாதிரியான விடயங்களை, இந்த மாதிரியான அம்சங்களை விட்டு தூரமாக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்படியான கருத்துக்களை நம்முடைய மூளைகளுக்குள்ளே நாங்கள் பதிவு செய்து விடக்கூடாது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறக்கிவிடக் கூடாது. இந்த விடயத்தில் அலர்ட்டாகவே நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் அதை நமக்கு பழக்குகின்ற சந்தர்ப்பமாக அது இருந்து இன்னொருவருக்கு பேசுவதற்கு அங்கிருந்து பாயிண்ட்ஸை நமக்கு எடுத்து தருவான். அவன் பேசி நம்பர் அதே வார்த்தை இவருக்கு சொல்லு சொல்லி நமக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக ஆகிவிடும். பிளவுகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய கயிற்றாக பற்றி பிடித்தவர்கள் பிரிந்து விடக்கூடாது, சேர்ந்து நிற்க வேண்டும், ஒரு அணியிலே நிற்க வேண்டும், ஒரு குரலாக நிற்க வேண்டும். ஏற்படுகின்ற ஒரு சில மனக்கசப்புகள், பேசப்படுகின்ற ஒரு சில வார்த்தைகள், சில சந்தர்ப்பங்களில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை அவரவர் முடிவாக எடுத்துக்கொண்டு அடுத்தவர் முடிவுகளை மதித்துக் கொண்டு இஜ்திஹாதை அவர்கள் மதித்தவர்களாக நாங்கள் போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இஜ்திஹாத் மதிக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி நாங்கள் போய்விட்டோம். அவருடைய ஆய்வு அவருக்குரியது, என்னுடைய ஆய்வு எனக்குரியது. அவருக்கெல்லாம் ஒரு கூலியை கொடுக்கட்டும். என் ஆய்வு நான் சரின்னு முடிவெடுத்திருப்பேன். என் ஆய்வு சரின்னு முடிவெடுத்திருந்தா எனக்கு 2 கிடைக்கட்டும், அவருக்கு 1 கிடைக்கட்டும் என்று நினைக்கணும். ஆனா கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும், கொண்டு போய் எப்படியாவது நரகத்திலாம் போடணும் என்று கொள்கை பேசக்கூடிய சகோதரர்களை இன்றைக்கு நாங்கள் வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும்.
இந்த மாதிரியான நிலைமைகள் ஆரோக்கியமானது அல்ல. ஷைத்தான் பிரித்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. அன்பிக்கினிய சகோதரர்கள், இன்னும் நிறைய அறிவுரைகள் செய்தார் அல்லாஹ்வுடைய தூதர். நேரம் போது அது கடைசியா ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். ஒரு அழகான ஒரு மார்க்க நடைமுறையை புரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மக்களிடத்திலே கேட்டார்கள். எல்லாம் முடித்து விட்டு மக்களிடத்திலே கேட்டார்கள், அதாவது ஹல் பல்லக்த, நான் உங்களிடத்திலே சேர்த்து விட்டேனா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு இந்த மார்க்கம் சம்பூர்ணமாகி விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் இறங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து கேட்கின்றார்கள், நான் சேர்த்து விட்டேனா? எல்லா விடயத்தையும் நான் சேர்த்து விட்டேனா ஆண்டு கேட்கின்றார்கள். 3 தடவைகள் கேட்கின்றார்கள். மக்கள் சொல்கின்றார்கள், நாம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்று. அல்லாஹும்ம ஃபஷ்ஹது, மேலே கையை விரலை காட்டி சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீ சாட்சியாக இருந்து கொள். இவர்கள் சொல்லிவிட்டார்கள், நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். அந்த கேள்வி, நான் சேர்த்து விட்டேன் அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு சரியா பார்த்த பதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அது உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதரே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தந்ததையெல்லாம் நீங்க சேர்த்துட்டீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தந்ததையெல்லாம் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா எங்களுக்கா தெரியும்? இன்றைக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்கள் இப்படியான வார்த்தைகளை தான் நாங்கள் பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எந்த நபி தோழரும் அப்படி சொல்லவில்லை என்று நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதில் அவர்களுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏனென்றால் அபசவத்த வல்லா என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராகவே வசனம் இறங்குகின்ற நேரத்தில் அந்த வசனத்தை கூட ஓதி காண்பித்து எனக்கு எச்சரித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த வசனத்தையும் ஓதி காத்த நபி அவர் எதையும் மறைக்க மாட்டார், எல்லாவற்றையும் ஓதி காட்டினார். எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். வஹியை மறைக்கக்கூடியவர் அல்ல இவர். இவருக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதுத்துவ பணி சம்பூர்ணமாகிவிட்டது என்பது மிக தெளிவாகவே அந்த நபி தோழர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை எவ்வளவு அழகாக சொன்னார்கள் பாருங்கள். ஆம் அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருப்பீர்கள், சேர்த்து விட்டீர்கள் என்பதை உறுதியாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தோழர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் அவ்வளவு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ அந்த நம்பிக்கையும் அந்த நடைமுறையும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சுபஹுடைய விடயத்திலே எவ்வாறு நாங்கள் தொழ வேண்டும், என்னென்ன விடயங்கள் அமைய வேண்டும், எந்த நேரத்திலே தொழ வேண்டும் என்று கடுமையான வாக்குவாதம் இருக்கின்றது. எத்தனை பேர் அந்த வாக்குவாதத்திலே ஈடுபடக்கூடியவர்கள்? சுபஹுடைய தொழுகையை நேரத்தோடு தொழுகின்றோம், சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகின்றோம், சுபஹுடைய தொழுகை ஜமாத்தை நாங்கள் விடுவதே கிடையாது என்கின்ற நிலைமையிலே தொழுகின்றோம். சுபஹுடைய தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் மிக கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றோம். தொழுவதற்காக தக்பீர் கட்டுகின்ற நேரத்தில் முழு மனதோடு அந்த தொழுகையை தொழுகின்றோம். நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றது என்பது சோதர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றோம். நடைமுறையிலே இல்லாத நிலைமையில் அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடக் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு அடிவரடிகள் அல்லது ரசிகர் பெருமக்கள் என்று கூட இன்றைக்கு ஒரு சிலர் அவர்களுக்குள்ளே வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தௌஹீத் அப்படி மாறிவிட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், ஆலிம்களாக எல்லோரும் மாறி வாக்குவாதங்கள், அவர்களுக்குள்ளே பிளவுகள், பிரச்சனைகள் என்று உருவாக்கக்கூடிய காலம். அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், சமிஅனா வ அதானா. எப்படி? அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நமக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள், எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, மை காய்ந்து விட்டது என்று சொன்னது அதே வாய்தான். அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற துஆ இருக்கின்றதே அது உங்கள் விதியை மாற்றும் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இல்லையே, விதி மாற்றப்படாத, மை பேரை உயர்த்தப்பட்டது, மை காய்ந்து விட்டது. இந்த லாஜிக்கும் இந்த வாக்குவாதமும் இஸ்லாத்திலே இல்லாத ஒருத்தனுக்கு வேண்டுமானால் அது ஒரு வாக்குவாதமாகும், கடுமையான ஒரு பாயிண்டாகவும் இருக்கலாம். மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. மூமின்கள் இது ரெண்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான். நாங்கள் இதையும் நம்பினோம், இதையும் நம்பினோம். இல்லை, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். உனக்கு விளக்கம் சொல்றதுக்கு நான் நம்ப வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. என் ரப்பு எனக்கு அனுப்பியதை நம்புவதுதான் அல்லாஹ் எனக்கு தந்தது. நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு உங்களுக்கு விளக்கம் தர வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. இரண்டையும் நாங்கள் நம்புவோம், அவ்வளவுதான். விளக்கம் அல்லாஹ் உனக்கு தரட்டும், எனக்கு தந்தது போல் என்று நினைத்து விட்டு நாங்கள் போக வேண்டுமே தவிர அதை விளக்கம் சொல்வதற்காக வேண்டி இது ரெண்டுமே முரண்படுகின்றது. எனவே எதை எடுப்போம், இதை எடுப்போம், அதை விடுவோம் என்று சஹீஹான செய்திகள், காலாகாலமாக மக்கள் நம்பிக்கொண்டு வந்த செய்திகள், சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கற்று பாதுகாத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்த செய்திகள் சிம்பிளாக தட்டி விட்டு போகின்றோமே. இந்த மாதிரியான நடைமுறைகள் வருவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை இல்லாது. அந்த நம்பிக்கை வர வேண்டும் சோதரர்கள்.
அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த மார்க்க நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்ற, அழகா கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நாங்கள் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அதற்கு சாட்சியாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாங்களும் அதற்கு சாட்சியாக இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில், அந்த கடைசி ஹஜ்ஜிலே, அந்த அரஃபாவுடைய பெருவழியில் நடந்த ஒரு அழகான ஒரு சம்பவம் என்பதற்காக சொல்லுகின்றேன். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை விளங்கி உணர்ந்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மார்க்கமாக நமக்கு ஆக்கி எல்லா காலத்திலும் மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இதுதான் டார்கெட். அதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.